பேசுகிறேன். இன்றைக்கி நீதிநெறி கதைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து அக்பர் பீர்பால் கதையை பற்றி பார்க்க போகிறோம். வைரத்தை திருடியது யார் அப்படிங்கிற கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு வைர வியாபாரி வந்து பீர்பாலை தேடி வராரு. அவர் வந்து ஒரு உயர்ந்த வைர கல் வந்து கடையிலேருந்து காணாமல் போயிடுத்த அதை கண்டுபிடிச்சி தரத்துக்கு ஏதாவது வழி சொல்லுமாறு யாரை கேட்குறாரு? பீர்பாலை கேட்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா வைர வியாபாரி கடைக்கு போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அங்கே 4-5 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே அவர் வந்து வைர வியாபாரி கேட்குறாரு, உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? நாம எனக்கு ஒரு 3 பேர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் வந்து நீ கடையில் வந்து ஆக்ஷன் வாங்க அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் அவர் அந்த வைர வியாபாரி ஆக்ஷன் வந்துடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா பீர்பால் அந்த 3 பேர்கிட்டையும் ஒரு 3 குச்சி கொடுக்குறாரு. ஒரே அளவான குச்சி கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த குச்சி வந்து ஒரு மந்திர குச்சியை வந்து இது நீங்கள் எதாவது தப்பு பண்ணினீங்கன்னாக்கா, திருடி இருந்தீங்கன்னாக்கா அந்த குச்சி வந்து நாளைக்கு பார்க்கும்போது ஒரு 2 அங்குலம் அவசரமாக உயர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த திருடர்களெல்லாம் பயந்து போயிடுறாங்க. ஐயோ நம்ம நாளைக்கு அந்த குச்சி உயர்ந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடய அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கும். அதை படுத்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் வந்து ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப பயப்படுவான். ஏன்னா அவன் தான் திருடி இருக்கான். அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வராது. நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐடியா பண்ணுறான். அதை என்ன பண்ணுறான்னா குச்சியை வந்து உடச்சி வச்சிடறான். உடச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறா தூக்க போகிறான். ஆனால் தூக்கமே வரல அவனுக்கு. சரி அப்படியே வந்து காலையில் வந்து அந்த பீர்பால் வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த குச்சியை வந்து வாங்குறாரு. அந்த நான் கொடுத்த குச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பேருக்கு குச்சி கொடுக்குறாங்க. ஆனால் குச்சி கொடுக்கும்போது மொத்தம் அந்த குச்சி மட்டும் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் வந்து சைஸ் கம்மியாக இருக்குது. ஏன் சைஸ் கம்மியாக இருக்குது, எப்படி உடஞ்சி? நான் வந்து ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்த குச்சியை ஏன் உடச்சேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீ தான் அப்போ வந்து திருடி இருக்க, அந்த நீ வந்து பயத்தினால நீ வந்து உடச்சிருக்க அப்படின்னு பீர்பால் கண்டுபிடிச்சிடறாரு. நீ வந்து உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா உனக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவனோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் காலில் விழுந்து மன்னிப்பு வாங்குறான். அதனால இதெல்லாம் இது என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஒரு குற்றவாளியை வந்து ஒரு திருடனை எப்படி வந்து சாமர்த்தியமாக அதை வந்து அவனை எப்படி திருடிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிற இதெல்லாம் அந்த காலத்தில் சாதுரியங்கள் நிறைய இருந்தது. இந்த இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, நம்ம வந்து அந்த திருடனை அடிக்காமல் இது பண்ணாமல் அவனை உதைக்காமல் இது பண்ணாமல் பயமுறுத்தாமல் அவன் நல்ல விதமாக அவனை வந்து அவங்க போக்குலேயே வந்து திருடனை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த சாதுரியம் தான் அந்த காலத்தில் தான் நல்லா இருந்தாங்க. மந்திரிகள் தான் அந்த காலத்தில் ரொம்ப ஞானத்தோட அறிவோடு இருந்தாங்க. அதுதான் அந்த காலத்தில் போற்றக்கூடியது. அக்பர் பீர்பால்னாலே ரொம்ப இதுவாக இருக்கும், சாதுரியமான கதைகளாக இருக்கும்.